வாங்க அக்கா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு பாருங்க. தன் குடும்பத்துக்காக, அதுவும் தான் முடியாத இந்த பையனுக்காக மருந்து அடிச்சு தன் குடும்பத்துக்காக இவ்வளோ தூரம் போராடுறாங்க. எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா இல்லையா காலையில்? காலையில் சாப்பிட்டு மதியானம் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா மருந்து அடிச்சுட்டு வரட்டும். சாப்பிடலாம். ஓகேவா? வேலை அம்மா செய்கிற வரைக்கும் அம்மா கூடவே நிற்பியா? பாம்பு வருமா? எங்க வரும்? பாம்பு வருமா? அம்மா கூட்டிட்டு ஓடிடுவியா? ஓ, அதனால பயத்துல அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கூடவே நிக்கிறியா? அதெல்லாம் எதுவும் ஆகாது, சரியா? தைரியமா இரு. நீ கை கொடு, நீ பரவாயில்ல. நீ அம்மாக்காக இங்க நிக்கிற பாரு. அவ்வளவு தூரம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. நீ நிக்கிற முடியலன்னா கூட அம்மா வேலை பார்த்துட்டு வர வரைக்கும் கூடவே நிக்கிறல்ல, அதுக்கே பெரிய வாழ்த்துக்கள் உனக்கு. ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கீங்களே. மருந்து அடிக்கிறா இதாக்கா? என்ன பாம்பு? நல்ல பாம்பா? நல்ல பாம்பா? பார்த்து வேலை பாருங்க. எவ்வளவு இந்த சம்பளம்? இது எவ்வளவுதான் தருவாங்க ஒரு நாள் ஃபுல்லா? 350 ரூபா ஒரு நாளைக்கு. இந்த 350 ரூபா சம்பளத்துக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவ்வளவு தூரம். அதுவும் இந்த பாம்பு கிம்பெல்லாம் வருதுங்கிறீங்க, பயமா இருக்கு. அந்த சரி தம்பியை பார்த்துட்டு அவனுக்கு சரி ஜாமான் எடுத்து வந்துருக்கேன். ஜாமானும் சரி கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போயிருவோம். அவனுக்கு பணமும் ஜாமானும் கொடுத்துட்டு போயிடலாம் தான் வந்தது. இருக்கிற வீடு மாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப டார்ச்சரு, ரொம்ப வேலை அதிகமா கொடுக்குறாங்க. ரெண்டாவது அதுல செஞ்சுட்டு ஒடியாந்து ஒரு புள்ள கீழே விழுந்து கூட கை கூட காயமா போட்டாங்க. ஐயோ, ஏன்டா? இங்க வீடு ஏதாவது வேணும்னு கேக்குறீங்க? இங்கே எதுவும் கிடைக்குமா? நான் கேக்குறேன். நாங்க 3 பேர் தான். அதுக்கு தகுந்தாப்புல நீங்க பையன் பொண்ணு பாப்பா வந்துட்டு போய்கிட்டு தான். உங்க வீட்டுக்காரர் என்னதான் ஆனாரு? அவர் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. துறையில சாரையம் குடிச்சிட்டு இவனுக்கு 2 பரோட்டா வாங்கிட்டு வந்தாரு, அவ்வளவுதான். 350 ரூபா தான் அவரும் மிச்சம் எங்களுக்கு கைக்கு. கண்ணு முன்னாடி பாக்குறேக்கா இவ்வளவு தூரம் யாருக்கா? ஒரு பெத்த பிள்ளைங்களுக்காக பாருங்க. இந்த இதுல இவ்வளவு கஷ்டத்துல இவ்வளவு தூரம் பிள்ளைங்க வளர்க்குறக்கா நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்களோட இது எல்லாமே மாறும். நம்ம என்னால என்ன பண்ண முடியுமோ பண்றேன். வீடு வாடகைக்கு நான் கேட்டு சொல்றேன். நம்ம பார்த்துட்டு அதை முடிவு பண்ணிக்குவோம், சரியா? சரி, அந்த ஜாமான்லாம் எடுத்து வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க எல்லாமே. பார்த்து மெதுவா போ. கை கொடுங்க. உண்மையுமே பெரிய விஷயம். இவ்வளவு தூரம் பிள்ளைங்களுக்காக ஓடி உழைக்கிறீங்க பாருங்க. அந்த உழைப்புக்கு தான் என்னால பெரிய லெவல்ல செய்ய முடியலனாலும் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கிறதுக்காக தான். அது இந்த முடியாத பையனுக்காக தான் நான் வந்து செய்யறது. உங்களுக்கு என்ன தேவையோ நான் கண்டிப்பா நான் செய்வேன். உனக்கு என்ன வேணுமோ நீ பயப்படலாம் கூடாது. அண்ணன் எப்பனாலும் உரிமையா கேட்கலாம், சரியா? இந்த மாசம் ஜாமான்லாம் இருக்கு, சரியா? நீங்க ஜாமான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்களே, அவங்களும் செய்யணுங்கிறான். அப்புறம் நான் அண்ணன் உனக்கு உரிமையா செய்யறேன். அண்ணன் எல்லாருக்கும் செய்யலாம். நீ வா, ஒரு நாள் போய் எல்லாருக்கும் உதவி பண்ணலாம், சரியா? ஒரு பணம் இருக்கு, சரியா? பணம் எப்பயும் போல வச்சுக்கோங்க. அவனுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுங்க. பிரியாணி தான், பிரியாணி போனதே கேட்டல, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் அண்ணன். இந்தாங்கக்கா, நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கணும். உங்க அம்மாவுக்கு உனக்கு தான். நீ நல்லா சாப்பிடணுங்கிறக்கா ரொம்பலாம் இல்ல, சரியா? ஓகேவா? தேங்க்ஸ். ஓகே, நன்றி. தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது, அண்ணனுக்கு நன்றிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, சரியா? நீங்க பாத்துக்கோங்க.